கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. கித்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக ஒடுக்கினாராம். வேலைகளை அதிகமாய் கொடுத்து சரியான கூலி இல்லாதபடி அந்த ஜனங்களை ஒடுக்கினாராம். ஒடுக்குதல் அப்படி சொல்லும்போது அடக்கிறது, நெருக்கிறது, அவங்களை போட்டு கஷ்டப்படுத்தி ரொம்பவே ஒடுக்கினாராம். ஆனால் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த ஜனம் பெருகினதாம். ஹல்லேலூயா. பழகி பெருகினார்களாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். உங்களுக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிக்கிக் கொண்டேதான் இருப்பார். நிச்சயமாய் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய நெருக்கத்தையும் ஒடுக்குதலையும் கர்த்தர் பார்க்கிறார். இந்த வார்த்தை